வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் தமிழ் முத்துமணி. இது உங்கள் நித்திர மாலை யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு. இந்த ஆத்தியார் வேலை பார்க்குற போது நான் பொதுவாக வீட்டை விட்டு இங்கே வெளியே போகிறது இல்லை. காலையில் கிளம்பி சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, மாலையில் அங்கேருந்து வீடு திரும்புறது, இதை விட்டால் வாரம் ஒரு நாள் கடைக்கு போகிறது, அப்புறம் பட்டிமன்றத்துக்கு போகிறது. அது மட்டும்தான் விதிவிலக்கு. பொதுவாக எங்கேயும் போய் உட்காந்துருக்க மாட்டேன் பொது இடங்களில். ஒரு நண்பர் கடை ஒன்று இருந்தது பஜாரில். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் நான் அங்கே போனேன்னா, விடுமுறை நாளில் போனால் காலை 10 மணிக்கு போவேன். ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பேன். 11 மணிக்கு ஒரு டீயை சாப்பிடுவோம். அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் கடை பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படியே ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது ஒரு 2 இளைஞர்கள் ஒரு வண்டியில் வந்தாங்க. பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டோரு, அங்கே ஏதோ மாத்திரையை வாங்கினான். போகும்போது என்னைய பார்த்துட்டா முன்னால் உட்காந்த பையன், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பையன் அவன். ஐயா வணக்கம்னா. வண்டி ஏறும்போது பின்னாலோட பையன் வேகமாக ஓடி வந்தான். முத்துமணி சாருன்னா. என்ன தம்பின்னு. இந்த புத்தி உள்ள மனிதர் எல்லாம் ஒரு கண்ணதாசன் பாட்டு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. தெரியும்னு. சொல்லுங்கன்னா. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை அப்படின்னு பாடி காமிச்சேன். ஒன்ஸ் மோர்னா. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கலாம் போற அப்படின்னு திரும்ப ஒருக்கா படிச்சு காமிச்சேன், சொல்லி காமிச்சேன். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு. அவன் உடனே சொன்னா, இதுல முதல்ல நான் சார், 2வது நீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பக்கத்துல உள்ளவன் சொல்றான், 2வது நீங்கன்னு சொல்றான். நீங்க வெற்றி பெற்றீங்களா, ஆனா புத்திசாலி இல்லையா. அவன் புத்திசாலியா, ஆனா வெற்றி பெறலன்னு சொல்லிட்டு போயிட்டான். உங்களை புத்தி காமிச்சு போயிட்டான்னா. நான் ஒண்ணு யோசிச்சு பார்த்தேன். கொஞ்சம் கோபமா வந்தது. இந்த பையன் ஏன் சொல்லிட்டு போயிட்டான் நம்மள, யாருன்னே தெரியாத அப்படின்னு. 2 நிமிஷம் கழிச்சு இந்த வண்டி ஓட்டின பையன் மட்டும் திரும்ப வந்தான். இந்த பின்னால என்ன கேள்வி கேட்டவன் காணும். இவன் வந்தான். ஐயா தப்பா நினைச்சிடாதீங்க, அவன் ஒரு கிறுக்கேன்ட்டு போனான். சரி தம்பி போ தம்பின்னு சொல்லிட்டேன். அப்புறம் யோசித்து பார்க்கிற போது அந்த பையன் என்னையே அப்படி பேசினான்னா, என் மேல அவனுக்கு ஏதோ ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கு. அவன் என்னை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்று பெருமிதம் அடைந்து கொண்டேன். அதுதான் மனசு. அவன் என்ன சொல்றான், நானும் உன்ன மாதிரி பேசுவேன், இன்னும் சொல்ல போனா உன்னோட அழகா பேசுவேன், எனக்கெல்லாம் பட்டிமன்றம் பேச வாய்ப்பு இல்லை, நீ எல்லாம் பேசிருக்கிய. என்னை பொறுத்தவரையில் நான் பெரிய வெற்றி பெற்ற மனுஷனே கிடையாது. நான் என்னோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க, அன்றாடம் தொலைக்காட்சியில் பேசுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து அவர்களை போல் நம்ம வர முடியவில்லையே என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அவன் கண்களுக்கு நான் வெற்றி பெற்றவனாக தெரிஞ்சிருக்கிறேன். அவன் என்னை அங்கீகாரம் செய்திருக்கிறான் வெற்றி பெற்ற மனிதர் என்று. அதனால அவனுக்கு சின்ன ஒரு பொறாமை ஏற்படுகிறது, நமக்கு கிடைக்கவில்லையே என்று. நடிகர் சிவாஜி கணேசனை பார்த்துட்டு சில பேர் சொன்னது உண்டு, நான் நல்லா நடிப்பேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிம்பாங்க. அப்ப வாய்ப்பும் முக்கியம் தானே. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் மீட்டிங் பேசியிருக்கிறோம், தொலைக்காட்சிகளில் பேசியிருக்கிறோம், ஒரு பட்டிமன்ற பேச்சாளருங்கிற அங்கீகாரத்தையும் வாங்கியிருக்கிறோம் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் கூட, தனக்கு வாய்ப்பு இருந்தும், தனக்கு வசதி இல்லையே, எனக்கு அறிவிருந்தும் மேடை கிடைக்கவில்லையே, என்னால் உங்களைப் போல வர முடியவில்லையே என்ற ஏக்கம் ஒரு ஆற்றாமையாக, அவன் சொல்லு ஆற்றாமை மிக்கதாக, தோற்றுவிட்ட தோல்வி மனப்பான்மை, முடியவில்லையே என்ற இயலாமை, ஆற்றாமை எல்லாமா சேர்ந்து என் மீது பொறாமையாக உருவெடுத்து அவன் சொன்ன வார்த்தை, நீ முட்டாள், வெற்றி பெற்று விட்டாய், நான் அறிவாளி, எனக்கு வாய்ப்பு இல்லை என்பது போல என்னை சுட்டிக்காட்டு போய்விட்டான். இதையெல்லாம் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் நாம் போய்கொண்டே இருக்கலாம்.